அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மாதங்களின் அரசன் ஆவணி மாத சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கோள்களில் சூரிய பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் மாதமே ஆவணி மாதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் அதிதேவதை ஸ்ரீதன் கடவுள் இருக்கிறார். சூரியனுக்கு சிம்ம வீடு பலமான இடமாக இருக்கிறது. நமக்கு வேண்டிய ஆத்ம பலத்தை தருபவர் சூரிய பகவானே. ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையும் 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய உதயம் கண்டிப்பாக இருக்கும். ஆவணி அவிட்ட மிக முக்கியமான நாளாக திகழ்கிறது. அன்றுதான் பிராமணர்கள் உபகர்மம் என்று பூநூலை வைபத்தை நடத்துகிறார்கள். சிவன பூர்ணிமா என்று அழைக்கப்படும் உபகர்மா அடுத்த நாள் காயத்ரி மந்திரம் மேற்கொள்கின்றனர். ரிக்வேதிகளுக்கு உபகர்மம் சிவரான மாதத்தில் சிரவண நட்சத்திரம் வரும் நாளாகும். சிராவண மாதம் என்பது ஆடி அமாவாசையிலிருந்து ஆவணி அமாவாசை உற காலமே சிராவண மாதமாகும். சிராவண என்பதன் திரிபுதான் ஆவணி. ஜாஜூர்வேதிகளும் உபகர்மா என்று சிராவண மாத பௌர்ணமி ஆகும். சாமவேதிகளும் ஒரு மாதம் தள்ளி அஸ்த நட்சத்திரத்தில் உபாகர்மம் மேற்கொள்கிறார்கள். அநேகமாக பிள்ளையார் சதுர்த்தியிலேயோ அல்லது அதற்கு ஒரு நாள் முன்னையோ அல்லது பின்னையோ இருக்கும் இந்த நிகழ்வு. ஆவணி மாதம் பாரம்போல் பரமேஸ்வரனுக்கு உகந்த மாதமாகும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி மூல உற்சவம் மிகவும் முயற்சியாக நடத்தப்படுகிறது. கருங்குருவிக்கு உபதேசம், நாரைக்கு முக்தி, தருமிக்கு பொற்கிழி, வளையல் விற்ற லீலை, புட்டுக்கு மண் சுமந்த லீலை, நரியை பறிக்கியாக்கியது அதாவது நரியை பரியாக்கியது போன்ற திருவிளையாடல் நிகழ்வுகளை மக்கள் விழாக்களாக கொண்டாடுகிறார்கள். சொக்கநாதருக்கு பட்டாபிஷேகம் மிக கோலாகலமாக கொடுத்திருக்கிறது. ஆவணி மாதத்தில் அவதரித்தவர்களாக பரம்பொருள் கிருஷ்ணர், விநாயகர் சுவாமிகள், தேசிகன், குமார வரதாச்சாரியார், குலச்சியார், குங்கிலிய காலநாயனார், இளையான்குடி மாறார் ஆகியோர் கருதப்படுகிறார்கள். முக்கியமாக இவர்கள் எல்லாம் ஆவணி மாதத்தில்தான் பிறந்தார்கள். ஆவணி மாத திருவோண நட்சத்திரம் மகாபலி சக்கரவர்த்திக்கு உகந்த தினமாக இருக்கிறது. அவர் பகவான் வாமன் அவதாரம் எடுத்து இந்த தினத்தில்தான் திருவோணம் பண்டிகை. இந்த நாளில்தான் மகாபலி சக்கரவர்த்திக்காக வீட்டு வாசலில் அத்தப்பூ கோலம் போட்டு புத்தாடை உடுத்தி பலவிதமான சுவையான பதார்த்தங்களை செய்து உறவினருடன் கலந்து மகிழ்ந்துண்டு பண்டிகை கொண்டாடுவார்களாம். பகவான் மகாபலி அவர்கள் இந்த ஊர் மக்களை வந்து பார்ப்பதாகவும் மக்கள் அனைவரது பூலோகத்திலிருந்து பாதாளத்திற்கு சென்ற மகாபலி அரசர் ஒரு முறை பூலோகத்திற்கு வந்து அனைத்து மக்களையும் பார்த்து செல்வதற்குரிய புண்ணியமான நாள் தான் ஆவணி நாட்களில் இருக்கிறது. பகவான் கிருஷ்ணன் இந்த ஆவணி மாதத்தில் அஷ்டமி நட்சத்திரத்தில் பூமியில் அவதரித்தார். இந்த நாளை கோகுலாஷ்டமியாக கொண்டாடினார்கள். பகவான் கண்ணனை அஷ்டமியில் பிறப்பித்து அந்த நட்சத்திரத்திற்கு ஒரு ஏற்றம் தந்துள்ளார். கண்ணனை மனதார வேண்டி வாழ்வில் எல்லா வளங்களையும் மக்கள் அடைகிறார்கள். பகவான் கண்ணனாகிய தரனை பக்தி மார்க்க தியானம் செய்ததால் நமது வினைகள் அனைத்தும் மாண்டுவிடும் என்கின்றனர் நம்மாழ்வார். ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி நாளில்தான் விநாயகர் அவதரித்தார். இந்த நாளில்தான் விநாயகர் சதுர்த்தி மக்களால் பிரசித்தி பெற்றதாக கொண்டாடப்படுகிறது. முக்கியமாக விநாயகர் சதுர்த்தியில் பரம்பொருள் விநாயகப் பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. முக்கியமாக ஆவணி மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி என அனைத்து மக்கள் வழிபடுகிறார்கள். இந்த தினத்தில் பரம்பொருள் பிள்ளையாரை வணங்கி சந்திர தரிசனம் செய்தால் வாழ்வில் ஏற்படும் சங்கடங்கள் பொடிப்பொடியாக விடுவதாக பலனடைந்தவர்கள் கூறுகிறார்கள். ஆவணி மாதத்தில் ஹயகிரிவர் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. பகவான் விஷ்ணு பாதாள லோகத்தில் இருந்த குதிரை முகம் கொண்ட ஆசுரர்களிடமிருந்து வேதங்களை காப்பதற்காக தானும் குதிரை முகம் வடிவெடுத்து ஆரக்கர்களை வென்று வேதங்களை காத்தார். அந்த உச்சி முகர்ந்ததால் அந்த வேதங்கள் புனிதமாகின. பகவான் குதிரை முகம் வடிவெடுத்ததால் இவரை ஹயகிரிவர் என்று திருநாமத்தால் பக்தர்கள் வழிபட்டனர். இவரை வழிபட்டால் அனைத்து குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக கல்வியில் தேர்ச்சி ஏற்படும். முக்கியமாக சரஸ்வதிக்கு குருவாக விளங்கியவர் ஹயகிரிவர் தான். இவர் கல்வி கடவுளாகவே அனைத்து மக்களிடத்திலும் பார்க்கப்படுகிறார். இவரை வழிபட்டால் கல்வியின் மேன்மை ஏற்படுகிறது. திருவைந்திபுரம், செட்டி புண்ணியம் என்ற கோவில்களில் இந்த ஜெயந்தி விழா மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.
முக்கியமாக ஆவணி மாதம் என்றாலேயே அனைத்து மாதத்திற்கும் அரசன் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு சிறப்புமிக்க ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக வரும் அத்தனை நாட்களுமே சிறப்பு வாய்ந்த நாட்களாகவே இருக்கிறது. முக்கியமாக ஆவணி மாத சோமவார அமாவாசையொட்டி தங்களுடன் வாழ்ந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகிறார்கள். முக்கியமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள ராமநாத சுவாமி கோவிலுக்கு காசிக்கு நிகரான புண்ணிய தலமாகும் தீர்த்தமூர்த்தி தலம் என பொருட்கள் உண்டு. இந்த கோவிலில் மிக சிறப்பு வாய்ந்த அம்சம் இருக்கிறது. அதாவது இங்குள்ள தீர்த்தங்களில் நீராடி சுவாமி தரிசனம் செய்தால் பாவங்கள் அனைத்தும் விலகி ஓடும் என்பது நம்பிக்கையாகவே இருக்கிறது. இங்குள்ள அக்னி தீர்த்த கடலில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தால் பரிபூர்ண ஆசனம் கிடைக்கும். ஆவணி மாத அமாவாசை அனைத்திலும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நாட்களில் முக்கியமாக ராமநாதபுர சுவாமி கோவிலுக்கு சென்று இருக்கக்கூடிய 22 தீர்த்தங்களில் வரிசையாக காத்திருந்து நீராடி சுவாமியும் அம்பாளையும் தரிசனம் செய்து உங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பி சென்றால் மிகப்பெரிய புண்ணியம் ஏற்படும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.